இந்தாங்க ஐயா. இந்த தங்கமணி. ஐயோ எனக்கு வேணானே. ஐயோ இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுண்ணே. தேங்காய் கொலஸ்ட்ரால் ஆச்சே. என்ன சொன்னீங்க? தேங்காய் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால். அத தமிழ்ல சொல்லுங்க. கொழுப்பு. இந்த மாதிரி பேசுறீங்க பாருங்க, அதான் பெரிய கொழுப்பு. முதல்ல தேங்காவை பத்தி புரியாம பேசக்கூடாது. தேங்காயில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா? தென்னை மரம் எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும்ல. அதே மாதிரி எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு அதுவும் பொக்கிஷமான ஒரு விஷயம். உயர்ந்த மனிதர்கள் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த உயர்ந்த இடத்துல இருக்க இந்த தேங்காவுக்கு அவ்வளவு பொக்கிஷமான விஷயங்கள் இருக்கு. இப்போ கடவுளுக்கு படைக்கிறமே தேங்காய் பழம், எவ்வளோ பழங்கள் இருக்கு, எவ்வளோ காய்கறிகள் இருக்கு, அதெல்லாம் படைச்சிருக்கலாமே. ஏன் கரெக்டா தேங்காய் வாழைப்பழம் யோசிச்சாங்க? ஆதி காலத்துல மனிதர்கள் ஒரு பகுதி உணவா பயன்படுத்தினது தேங்காய் தான். தினமும் ஒரு அரை மூடி தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. இந்த வட மாநிலம் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா தெருவுல இந்த சுண்டல் விக்கிற மாதிரி தேங்காய் பத்தையை விற்பாங்க. தேங்காய் விளையாத ஊர்ல அதோட தன்மை அவங்களுக்கு புரியுது. ஆனா தேங்காய் விளையிற நம்ம ஊர்ல அதோட தன்மை நம்மளுக்கு புரியல. தாய்ப்பாலுக்கு இணையா இந்த தேங்காய் பாலை சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா வயிற்றுல இந்த புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது அது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் கோவில்கள்ல தேங்காய் பழத்தை படைச்சு சாப்பிட்டாங்க. இத சாமியா சாப்பிட போறாங்க, உடைச்சு நம்ம தானே இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இப்ப நீங்க சாப்பிடுவீங்களே? குடுங்க, சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவத்தை. இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்களே, சந்தோஷம் தானே எல்லாருக்கும்? சந்தோஷம். சரி, வாழைப்பழம் சாப்பிடுவீங்கல்ல? அண்ணே அது சுகர் ஆச்சானே. வாழைப்பழமும் சுகரா? யாரையா உங்களுக்கு இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறது? அப்படிதானே எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு நாட்டுல விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கு. போங்க, யூடியூப் போங்க, ஆன்லைன் போங்க, போய் எடுத்து பாருங்க, படிங்க. அதுல அவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. இப்போ வாழைப்பழம் சாப்பிடுறதுனால ஜீரண சக்தி நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? ஜீரண சக்தியும் வயிற்றுல இருக்கிற புண்ணும் சரியாகும் போது அது மருத்துவமாவே நம்ம உடலுக்கு நல்ல விஷயமா அமையுது. அதாவது பழனிக்கு போனா பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க. அதுல வெல்லமும் இருக்கு, வாழைப்பழமும் இருக்கு, ஆமா, ஏலக்காவும் இருக்கு, பேர்ச்சம்பழமும் இருக்கு. எல்லாமே இனிப்பு, ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. சிந்திக்கணும் ஐயா, சிந்தித்து செயல்படணும்.